ஹாய், வெல்கம் டு மதுரை பக்ஷி. இன்னைக்கு சமையல் ரெடி ஆயிடுது. என்னன்னு பார்க்கலாமா? சூடான சாதம், ரசம் எல்லாம் தட்டி போட்டு, மிளகு ஜீரகம் மிளகாவத்தில் எல்லாம் தட்டி போட்டு, தக்காளி பழ ரசம், கத்திரிக்காய் பொரியல். அப்படின்னாக்க கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு, மிளகாவத்தல் எல்லாம் வறுத்து பொடி போட்டு கத்திரிக்காய் பொரியல், நார்த்தங்காய் ஊறுகாய். இது எப்படின்னாக்க நார்த்தங்காயை நல்லா வீட்டில் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டணும். இன்ஸ்டண்ட்டாக இமிடியேட்டாக சாப்பிட்றதுக்காக சொல்கிறேன். இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துட்டு அதை ஆறின பிறகு நம்ம சைஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். வெறும் கடாயில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். திருப்பி கடாயில் நல்லெண்ணெய் விட்டுண்டு இந்த கட் பண்ண நார்த்தங்காயை போட்டு நல்லா பெரட்டிண்டு மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம கிளறி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் இறக்கும்போது நாம் பொடிச்சு வச்சுட்டு பொடி அது மேலே தூவி இறக்கிட்டா, அதாவது 1 வீக் 10 டேஸ் வச்சு இன்ஸ்டண்ட்டாக அப்படியே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஜெரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ சீசன், நீங்கள் 2 பழம் 3 பழமாக வாங்கி அடிக்கடி அப்பப்போ போட்டுக்கலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சாலட், தயிர். இது ஆரஞ்சு வச்சுருக்கேன். இது என்னன்னா ஹைப்ரிட் ஆரஞ்சு. இதுல சீட்ஸே இருக்காது. வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கு. இதை நீங்கள் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு எங்கள் இடத்துல சமையல் ரெடி ஆயிடுத்து. நீங்களும் எல்லாரும் ரெடி பண்ணி இருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.